ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டில் ஆர்ஓ மிஷின் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் அதில் தண்ணி வரல அப்படின்னா நீங்கள் முதல்ல செக் பண்ண வேண்டியது இந்த பார்ட்டை தான். நீங்கள் இதை செக் பண்ணதுக்கப்புறம் தான் மற்றதை பார்க்கணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ மிஷினுக்கு பவர் கொடுக்கக்கூடிய எஸ்எம்பிஎஸ். இந்த டிவைஸ் தான் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி 24 வோல்ட் டிசியாக கொடுக்குது. இந்த 24 வோல்ட்டை யூஸ் பண்ணி தான் ஆர்ஓ மிஷினில் உள்ள மோட்ரு ரன் ஆகுது. சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்ஓ மிஷினில் உள்ள மோட்ரு ரன் ஆகாது. மோட்ரு ரன் ஆகலைன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வாட்ரு வராது. அதனால் தயவு செஞ்சு தண்ணி வரல அப்படின்னா இந்த டிவைஸை முதல்ல செக் பண்ணுங்கள். இதோட வயரிங் கனெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளக்கில் நம்ம 230 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த 2 ஒயரில் நம்மளுக்கு டிசி 24 வோல்ட் வரும். இந்த 2 ஒயரில் பியூர் பிளாக் மைனஸ், அந்த ஒயிட் கலர் ஷேடு வந்திருக்கு பார்த்தீங்களா, அது ப்ளஸ்ஸு. நம்ம இந்த எஸ்எம்பிஎஸில் அவுட்புட் வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறதுக்காண்டி மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். அவுட்புட் வோல்டேஜ் கரெக்டாகவே வருது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 250 to 300க்குள்ளே நிறையா வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஆர்ஓ மிஷின் ரன் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு இதை முதல்ல செக் பண்ணுங்கள். அடிக்கடி இதுதான் ஃபால்ட் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த அடாப்டர் தான் போகும். நீங்கள் இதை செக் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் மோட்ரு போகும். அதனால் இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.